நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். Where the hell is my... என்ன சார் ஆச்சு? என்னோட பிசினஸ் மீட்டிங் ஃபைலுங்க. அது வந்து என்ன இது? இதுவும் காலியா இருக்கு. எனக்கு தெரிஞ்சு என்ன டப்பாவை எங்கதான் எங்கேயாவது வச்சிருக்கணும். அக்கா எங்க? அவங்க சமையல் கட்டில் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் லாவண்யா அம்மா கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் சொன்னா போதும், சரியா? இந்த வீட்ல எதுவுமே ஒழுங்கா நடக்கிறது இல்ல. இந்த ஃபைல் வேற எங்க போய் தொலைஞ்சுனே தெரியல. அக்கா என்னோட ஃபைல் எங்க போச்சுக்கா? இனிமே நான் உன் முகத்தையும் பார்க்க மாட்டேன், உன்கிட்ட பேசவும் மாட்டேன். இந்த நிமிஷத்துல இருந்து நானும் உங்களை எப்பவும் மீட் பண்ண மாட்டேன். நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? அது லாவண்யாக்கு நீ வந்து இனிமே முன்னாடி வரக்கூடாதுன்னு நான் உன்கிட்ட சொன்னேன்ல. Just get lost. முதல்ல நீ இறக்கி விட்டதானே நான். நீ எதுக்காக இங்க வந்த? இங்க பாருங்க, உங்க முன்னாடி வந்து நிக்கணும்னு எனக்கும் எந்த ஆசையும் கிடையாது. அப்புறம் ஏன் இங்க வந்த? என் வீட்டுக்கே வந்து ஏன் முன்னாடி நிக்கிறல்ல? என்ன? நேத்து நீ தானே சொன்ன இனிமே இந்த வீட்டுக்கு வரவே மாட்டேன்னு. இப்ப என்னாச்சு? எத்தனை தடவை உன்னை வீட்டை விட்டு துரத்தினாலும் எப்படியாவது நீ திரும்பி வந்துடுற. இங்க பாருங்க, அது இப்ப என்ன ஸ்டூபிடான ரீசன் சொல்ல போற? லாவண்யா கூப்பிட்டான்னு சொல்ல போறியா, இல்ல அக்கா கூப்பிட்டாங்கன்னு சொல்ல போறியா? எல்லாமே போய் தானே. இந்த வீட்டுக்கு வரணும்னு நீ தான் ஏதாவது போய் காரணத்தை சொல்லி வந்து என்ன பதில் சொல்லவே விட மாட்டேங்கிறீங்க. அப்புறம் எதுக்கு என்ன கேள்வி கேக்குறீங்க? நாங்க இன்னும் அதிகமான பணம் கொடுப்போம்னு நீ கனவுல கூட நினைக்காத. ஏன் எல்லா விஷயத்தையும் இப்படி பணத்தோட? என்ன எனக்கு நல்லா தெரியும். சின்னா, தயவு செஞ்சு இப்படி எல்லாம் பேசாது சின்னா. இவங்க நமக்கு உதவி செய்யறதுக்காக தான் வந்திருக்காங்க. இப்படி எல்லாம் நம்ம பேசினா மத்தவங்க மனசு எந்த அளவுக்கு கஷ்டப்படும்னு கொஞ்சம் யோசனை பண்ணி பேச. நான் உனக்கு இது எவ்வளவோ தடவை சொல்லிட்டேன். ஆனா நீ சரி விட. ஸ்ருதி இங்க ஒரு கண்டிஷன் போட்டதுக்கு அப்புறம் தான் நம்ம வீட்டுக்கு உதவி செய்யவே வந்திருக்காங்க.
இந்த தடவை அவங்க பணம் வாங்க மாட்டாங்க. அவங்க குழந்தைங்களுக்கு டியூஷன் எடுத்து பணம் சம்பாதிக்கிறாங்க. அவங்க நமக்கு உதவி செய்யறதுக்காக மட்டும்தான் இங்க வந்திருக்காங்க. அவங்க இப்ப உனக்கு கீழேயும் வேலை செய்யல, எனக்கு கீழேயும் வேலை செய்யல. உனக்கு புரிஞ்சுதா? ஸ்ருதி, லாவண்யா உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க வாங்க. ஸ்ருதி, ஒரு நிமிஷம் இரு, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். நான் உங்ககிட்ட பேசணும்னு சொல்றேன்ல, அப்படி இருக்கும்போது ஏன் போற? சொல்லுங்க, இப்ப என்கிட்ட என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? இன்னும் என்ன அவமானப்படுத்தணும்னு நினைக்கிறீங்களா? எனஃப். நாம ரெண்டு பேரும் எப்ப பேசினாலும் இப்படிதான் நடக்குது. அதனால இப்பல இருந்து நான் உன்கிட்ட எதுவும் பேச போறதில்ல. நீயும் என்கிட்ட எதுவும் பேசக்கூடாது. நீங்க வரலாம், வந்து உன் வேலையை செய்யலாம், ஆனா எதுவுமே என்கிட்ட பேசக்கூடாது. என்னை பொறுத்தவரை இதான் உனக்கும் நல்லது, எனக்கும் நல்லது. நாம பேசிக்கவே இல்லைன்னா பிரச்சனை எதுவும் வராதுல்ல. சரி, இனிமே நீங்களும் என்னை விட்டு தூரமா இருங்க. நானும் உங்க முன்னாடி வரமாட்டேன். அதுதான் எனக்கும் நல்லதுன்னு நினைக்கிறேன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நாட்டுப்புறம், நீ எனக்கு எல்லாமே சொல்லி கொடுத்த. ஆனா நான் எல்லாத்தையும் ரிவைஸ் பண்ணிக்கணும். நாளைக்கு மறுபடியும் படிக்கலாம், ஓகே? இங்க பாருங்க லாவண்யா, உங்களுக்கு தான் இவ்ளோ சுலபமா எல்லாமே புரிஞ்சிருச்சுல்ல. உங்களுக்கு ஏதாவது டவுட் வந்தா எனக்கு நீங்க ஃபோன் பண்ணி கேளுங்க. மறுபடியும் நான் வரணும்னு என்ன அவசியம்? ஸ்ருதி, நீங்க இன்னும் கொஞ்ச நாள் இங்க வந்துட்டு போங்களேன். அது என்னன்னா, நான் ஏற்கனவே ரொம்ப டென்ஷனா இருக்கேன். வீட்ல நிறைய வேலை இருக்கு, வெளியே வேற வேலை. இதுல லாவண்யாவை என்னால சரியா பாத்துக்க முடியல. அப்புறம் பாட்டி, லாவண்யா ஏதாவது தப்பு பண்ணிட்டா பாட்டி மறுபடியும் ரொம்ப கோவப்படுவாங்க. அதோட நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டீங்க. உங்களாலதான் பாட்டி லாவண்யாவை ஏத்துக்கிட்டாங்க. சின்னாவும் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டான். எந்த நேரத்துல பிரச்சனை ஆயிடுச்சுன்னா? இங்க பாருமா லாவண்யா, நாள் மொத்தமும் கடந்து போயிடுச்சு. சுருதி சொல்லி கொடுத்த விஷயங்கள்லாம் உனக்கு நல்லா புரிஞ்சுதா, புரியலையா? புரிஞ்சுது. நீங்களே பாருங்க ஸ்ருதி, பாட்டி மறுபடியும் லாவண்யா மேல கோவப்பட்டாங்கன்னா, ஒருவேளை கல்யாணமே நின்னு போயிடுச்சுன்னா? ப்ளீஸ் நாட்டுப்புறம், கம்னா. பாட்டி வேற என் மேல ரொம்ப கோவமா இருக்காங்க. நீ என் பக்கத்துல இருந்தா எனக்கு கொஞ்சம் சப்போர்ட்டிவா இருக்கும். சரிங்க லாவண்யா, நீங்க சொல்ற மாதிரி நான் இன்னும் கொஞ்ச நாள் வரேன். ஆனா இப்ப நான் வீட்டுக்கு கிளம்பி ஆகணும்.
நான் கிளம்புறேன். போயிட்டு வரேன். போயிட்டு வாங்க. கொஞ்ச நாளைக்கு வரேன்னு ஒத்துக்கிட்டாங்க. ஆனா கொஞ்ச நாள் கழிச்சு மறுபடியும் வரலன்னு சொல்லிட்டாங்கன்னா நோக்கா, நம்ம கண்டிப்பா ஏதாவது பண்ணி ஆகணும். நம்மளால எவ்வளவு ரீசன் சொல்ல முடியுமோ அவ்வளவு ரீசன் சொல்லலாம். ஆனா என்னோட நிச்சயதார்த்தம் முடியற வரைக்கும் ஸ்ருதி நிச்சயமா என் பக்கத்துல இருந்தே ஆகணும். சரி, நம்ம முயற்சி பண்ணலாம். நம்மளால முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது பண்ணி அவங்கள எங்க இருக்க வச்சிடலாம். அவங்க எங்க வர போறாங்களா? அட என்னங்க நீங்க? நான் தான் சொல்றேன்ல, ஸ்ருதி நமக்காக நிறைய உதவி பண்ணிருக்காங்கன்னு. சின்னாவுக்கும் லாவண்யாவுக்கும் நடக்க போற இந்த என்கேஜ்மெண்ட் கூட அவங்களால தானே நடக்க போகுது. அதோட பாட்டி, லாவண்யா, அப்புறம் நாங்க எல்லாருமே இதைத்தான் விரும்புறோம். நிச்சயம் முடியற வரைக்கும் அவங்க இங்க இருக்கணும்னு. ஆனா அந்த ஸ்ருதி அடிக்கடி நம்ம வீட்டுக்கு வர்றது சரி வருமா? வேணா என்கேஜ்மெண்ட்டுக்கு மட்டும் கூப்பிடுங்க. அதான் இவங்களுக்கு என்கேஜ்மெண்ட் ஃபிக்ஸ் ஆயிருச்சே, அதோட அவங்க வேலை முடிஞ்சது இல்ல. என்னங்க இது? இந்த விஷயத்துக்காக நீங்க இவ்ளோ கோவப்படுறீங்க? இத பாரு ராணியம்மா, நான் ஒண்ணும் உன் மேல கோவப்படல. நீ ஏன் கொஞ்சம் யோசிச்சு பாரு, ஸ்ருதி இல்லாம இந்த கல்யாணம் நடக்காத என்ன? அப்புறம் சின்னாவுக்கு அந்த ஸ்ருதியை பிடிக்காதுன்னு உனக்கு நல்லா தெரியும்ல. அப்படி இருக்கும்போது அந்த பொண்ணு அடிக்கடி இந்த வீட்டுக்கு வர சொல்றதுனால அப்படி என்ன பிரயோஜனம் இருக்க போகுது சொல்லு? இதுல ஸ்ருதியோட தப்பு எதுவுமே இல்ல. சின்னாதான் தப்பு பண்ணா. சரி ராணியம்மா, அந்த பொண்ணை வீட்டுக்கு தாராளமா வர சொல்லு. ஆனா ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்க, அந்த பொண்ணு அடிக்கடி இங்க வரதால சின்ன கோவம் அதிகமாயி ஒரு நாளைக்கு லாவண்யாவை கல்யாணமே பண்ணிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு என்ன செய்யறது? என்ன பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்றேன்னா, திரும்ப திரும்ப அந்த பொண்ணை வீட்டுக்கு வர வச்சு தேவையில்லாத பிரச்சனையில மாட்டிக்க போற. இல்ல, அப்படியெல்லாம் எதுவும் நடக்காது. எல்லாருக்கும் ஸ்ருதியால என்ன ப்ராப்ளம் வரப்போகுது? எதுவுமே நான் நினைக்கிற மாதிரி நடக்கல. இத பத்தி நான் நேரடியா ஸ்ருதி கிட்ட பேசுறதா நல்லதுன்னு நினைக்கிறேன். ராணியம்மா, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, நான் உடனே வந்துடுறேன். அட, இது ரொம்ப சுலபமாச்சே. இங்க பாரு வருண், ஒருவேளை உன்கிட்ட 6 மாம்பழம் இருந்துச்சுன்னா நீ பிரியாவுக்கு 2 மாம்பழம் கொடுத்துட்ட, பிரீத்திக்கு 3 கொடுத்துட்ட. அப்புறம் உன்கிட்ட எவ்வளவு மிச்சம் இருக்கும்? பிரீத்திக்கு நான் 3 கொடுத்துருவேன். ஆனா பிரியாவுக்கு 1 கூட கொடுக்க மாட்டேங்க்கா. ஏன் ஏன் அவளுக்கு கொடுக்க மாட்டே? அக்கா, அது என்னன்னா, அது பிரியா வருணை பிடிச்சு திட்டா. அதனாலதான் வருண் பிரியா மேல ரொம்ப கோவமா இருக்கான். பிரியா, நீ எதுக்கு தேவையில்லாம வருணை திட்டின? அக்கா, வருண் ஒரு தடவை பிரியாவை கீழே தள்ளி விட்டுட்டா. அதனாலதான் இவளும் திட்டா. தள்ளி விட்டதுக்கு அப்புறமும் திட்டலைன்னா எப்படிக்கா? வருண், நீ எதுக்கு பிரியா வந்த மாதிரி தள்ளி விட்ட? முதல்ல அவகிட்ட மன்னிப்பு கேளு. அக்கா, நான் யார்கிட்டயுமே மன்னிப்பு கேட்க மாட்டேன். இந்த அஸ்வின் எப்பவுமே யார்கிட்டயும் மன்னிப்பு கேட்க மாட்டான். பேசினதெல்லாம் போதும். இங்க பாரு, இன்னைக்கு நான் உங்களுக்கு மேக்ஸ் சொல்லி தர போறது இல்ல. அதுக்கு பதிலா சில நல்ல விஷயங்களை சொல்லி தர போறேன். அதுதான் இந்த மேக்ஸை விட ரொம்ப முக்கியம். இன்னொருத்தங்க கிட்ட மன்னிப்பு கேட்கறதால நாம ஒன்னும் சின்னவங்களாயிட மாட்டோம். அதுக்காக பணமும் ஒன்னும் செலவு பண்ண வேண்டாம். நாம மன்னிப்பு கேட்டா எதிரில இருக்கிறவங்களுக்கு சந்தோஷமா இருக்கும். அதனால உனக்கு எந்த கெடுதலும் வராது. புரிஞ்சுதா? சரிக்கா. இந்த மாதிரி இருந்தா பெரிய பையனானதும் நீயும் அஸ்வின் மாதிரியே ஆயிடுவேன். அந்த அம்மனுக்கு நல்லா தெரியும், இந்த உலகத்துல ஒரு அஸ்வின் இருக்கிறதே ரொம்ப அதிகம். ஸ்ருதி, உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். எங்கேயோ ஏதோ விஷயம் இருக்கு. ஒரு சில மாசத்துக்கு முன்னாடி கோயம்புத்தூர்ல நடந்த ஃபேஷன் ஷோல இந்த பொண்ணு மிஸ்டர் அஸ்வினோட கையில வந்து விழுந்துட்டா.
அப்ப எல்லாரும் என்ன நினைச்சாங்கன்னா, இந்தியாலே பெரிய கோடீஸ்வரனான அஸ்வினுக்கும் கோயம்புத்தூர் சேர்ந்த இந்த பொண்ணுக்கும் இடையில ஏதோ ஒண்ணு இருக்குன்னு எல்லாரும் நினைச்சாங்க. இவங்க 2 பேரை பத்தி நிறைய ரூமர்ஸ் கூட வந்துச்சு. ஆனா இப்ப ரீசெண்டா என்ன தெரிய வந்திருக்குன்னா, மிஸ்டர் Hi, அஸ்வின் அஸ்வின். வந்து லாவண்யா என்ன பாக்குற? பொண்ணோட கமிட் ஆயிருக்காரு. அவங்க வீட்ல நடந்த தீபாவளி பார்ட்டி அன்னைக்கு மிஸ்டர் அஸ்வின் தனக்கும் லாவண்யாக்கும் எங்கேஜ்மெண்ட் நடக்க போறதா அறிவிச்சிருக்காரு. ஓ வாவ், நம்மள பத்தி நியூஸ்ல எல்லாம் வருதா? எத்தனையோ பொண்ணுங்க இவர் இம்ப்ரெஸ் பண்ண ட்ரை பண்ணிருக்காங்க. He is the most eligible person in the city. இப்ப அந்த பொண்ணுங்களோட கனவெல்லாம் பொய்யாக போகுது. ஏன்னா இப்ப அவரோட வைஃப் ஆக போறது யாருன்னா மிஸ் லாவண்யா தான். உங்களுக்கு என்ன தோணுது? இந்த காதல் கதை வெற்றி அடைன்னு நினைக்கிறீங்களா? இத பத்தி பிரேக் அப்புறம் பார்க்கலாம். ஓ காட், இவங்களுக்கு இதை விட பெட்டரான பிக்சர் கிடைக்கவே இல்லையா? இதுல பாரு என் லிப்ஸ்டிக் எவ்வளவு ஃபேடடா இருக்குன்னு. ஆனா இது கூட போதும். அஸ்வின், நம்ம கல்யாணம் பண்ணிக்க போறோம். அது கூட தேங்க்ஸ் டு நாட்டுப்புறம். அவ மட்டும் இல்லைன்னா இந்த நாளே வந்திருக்காது. ரியலி அஸ்வின், எனக்கு மேரேஜ் மேல நம்பிக்கையே இல்ல. ஆனா நாட்டுப்புறம் தான் அதோட இம்பார்ட்டன்ஸ் எனக்கு சொல்லி புரிய வச்சா. அவ பேசினதுக்கு அப்புறம் தான் நான் கன்வின்ஸ் ஆனேன். அவளோட திங்கிங், அவளோட பிரின்சிபல்ஸ், அவளால் தானே நம்ம இன்னைக்கு. ஓ ஸ்டாப் இட் லாவண்யா, will you? நான் கல்யாணம் பண்ணிக்க போறது ஒண்ணு. அவளோட திங்கிங், அவளோட பிரின்சிபல்ஸ், அவளோட ஒபினியன்ஸ் எதுவும் எனக்கு வேணாம். யூ கெட் இட்? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நீங்க மறுபடியும் அந்த வீட்டுக்கு போனீங்களா ஸ்ருதி? ஆமா, அது அஞ்சலி தான். ஸ்ருதி, ஏன் அங்க போனீங்க? என்ன? அவங்க தேவைன்னு கூப்பிட்டாங்க. அவங்களோட தேவையை அவங்களே பாத்துக்கிட்டுமே. நீங்க திரும்ப திரும்ப அங்க போகணும்னு என்ன அவசியம்? இங்க பாருங்க ஸ்ருதி, நீங்க திரும்ப திரும்ப அந்த வீட்டுக்கு போறது எனக்கு சுத்தமா பிடிக்கல. அவங்க உங்களுக்கு பணம் கொடுத்து சம்பளம் கொடுத்து இந்த மாதிரி எல்லாம். என்னை பொறுத்த வரைக்கும் பணம் முக்கியம் கிடையாது ஷாம். இந்த விஷயத்தை பத்தி இதுக்கு மேல என்னால சொல்ல முடியாது. முதல்ல நான் அஸ்வின் கிட்ட சொல்லிருக்கேன். இப்ப இத பத்தி நான் உங்ககிட்ட சொல்றேன். எனக்கு அவங்க எந்த சம்பளமும் கொடுக்கல. நான் லாவண்யாவுக்கு உதவி செய்யறதுக்கு தான் அங்க போனேன். லாவண்யாவுக்கு நிச்சயம் நடக்கிறதுக்கு நான் அவங்களுக்கு உதவி பண்ணிருக்கேன். அவங்களுக்கு கல்யாணம் நடக்கிற வரைக்கும் நான் அவங்களுக்கு இப்படிதான் உதவி செய்ய போறேன். தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுங்க ஸ்ருதி. நீங்க பணத்துக்காகவோ சம்பளத்துக்காகவோ அங்க போறீங்கன்னு நான் சத்தியமா சொல்ல வரல ஸ்ருதி. அந்த வீட்டுக்கு போறதால உங்க மனசு காயப்படுமோங்கிற பயத்துல தான் நான் அப்படி எல்லாம் சொன்னேன். அவங்க மறுபடியும் மறுபடியும் உங்களை அவமானப்படுத்துவாங்க, உங்க மனசை காயப்படுத்துவாங்க. இதெல்லாம் எனக்கு சுத்தமா பிடிக்கல ஸ்ருதி. எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல ஷாம். அதுவும் இல்லாம என்ன பத்தி யோசிச்சு நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்ல. நான் எது செஞ்சாலும் சரி, நல்லா யோசிச்சுதான் செய்வேன். சொல்லு ராணியம்மா. இதோ நான் இப்ப வரேன். ஸ்ருதி,
ஸ்ருதி, உனக்கு தெரியுமா கடைசியா நீ எப்போ இவ்ளோ கோமா தூங்குனன்னு? சரி, நானே சொல்றேன். சரியா 12 வருஷத்துக்கு முன்னாடி அத்தை ஒரு வாட்டி கோயம்புத்தூருக்கு வரேன்னு சொல்லி வரல. அப்ப அவங்க மேல கோவப்பட்டு நீ இப்படிதான் தூங்குன. இன்னைக்கும் யார் மேலயாவது கோவமா? ஆனா அன்னைக்கு உன்னை நான் எப்படி எழுப்பி விட்டேன்னு உனக்கு நல்ல ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். சரி, உனக்கு ஞாபகம் இல்ல போல இருக்கு, அதனால நானே உனக்கு ஞாபகப்படுத்தி விடுறேன். அக்கா அக்கா இப்ப ஞாபகம் வந்ததா? ஞாபகம் வந்துருச்சு, நல்ல ஞாபகம் வந்துருச்சு. இப்ப சொல்லு, அத்தைவும் கல்யாண விஷயத்துல அவசரப்படுறாங்க தானே நீ இந்த மாதிரி டென்ஷனா இருக்க? இத பாரு ஸ்ருதி, நீ என்ன முடிவு எடுத்தாலும் சரி, உனக்கு எது சரின்னு படுதோ அதை செய். என்ன நிலைமை வந்தாலும் சரி, நான் உனக்கு துணையா இருப்பேன்.